பண்ணா. அந்த பையனை காயத்ரிக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த கல்யாண பேச்சை என் மனைவி பேசக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உயிரோட இல்லாத உங்க போட்டோவை காட்டினா எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்க போட்டோவை காட்டணும். அதுவும் உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான். ஆனா நீங்க இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சத்தியமா நாங்க நினைச்சு கூட பார்க்கல. உன் போட்டோவை காட்டின ஒரு குத்தத்துக்காக நான் தான் காயத்ரியோட லவ்வர்னு சொல்லி வந்து நிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு பொறுமையா இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. பிளாக்மெயில் பண்றது, மிரட்டுறது, உருட்டுறது இதெல்லாம் நிறுத்திக்கங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. தேவையில்லாம காயத்ரி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அத சொல்லிட்டு போக தான் வந்தோம். தயவு செஞ்சு ஒதுங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா மிரட்டுறீங்க. ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எது காயத்ரியை விட்டு நான் ஒதுங்கி போனோமா? முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். காயத்ரி தான் எனக்கு மனைவி. என்ன பேசுறீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சத்தம் போடாத. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். மரியாதையா சொன்னா புரியாதா உனக்கு? என்னையா பேசிட்டு இருக்கும்போது இப்படி நான் தான் பண்றீங்க? பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஹாஸ்பிடல் கூட பார்க்காம இப்படி கத்துற? அறிவில்ல உனக்கு? ஏய் சுந்தரு, அன்னைக்கு நான் பணம் கேட்க போனப்போ இந்த ஆளு தான்டா பிரச்சனை பண்ணா. சும்மா விடாதடா. ஏங்க பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு போய் நான் பாவம் பார்த்தேன் பாருங்க. என் புத்தியை நானே செருப்பால் அடிச்சு. நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டீங்களா? உங்களை தான் சார் கேட்கிறேன். நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே எங்க அப்பா என் போட்டோவே கொடுத்தாரு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்னையா பண்ணீங்க? நீங்க பண்ண காரியத்தால இன்னைக்கு எங்க அப்பா என்ன நிலைமையில படுத்திருக்காரு பாரு. நல்லா இருந்த மனுஷனை நடமாட்டம் இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. எத்தனை நாள் நடக்க முடியாம கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஊருக்கு வந்தா எங்க குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க. தம்பி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்க அப்பா பண்ண உதவிக்கு நாங்களும் அவர் எப்பவும் கேட்கும் போதெல்லாம் பண உதவி பண்ணிருக்கோம். இன்னைக்கு உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காருன்னா அதை நான் வேணும்னே பண்ணல. ஒரு சின்ன தள்ளு முள்ளுல உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக இப்ப வரைக்கும் நான் தான் ஹாஸ்பிட்டல் செலவு கூட பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். புரிஞ்சுக்கங்க தம்பி. என்ன உதவி கேட்டாலும் செய்ய தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் என்ன வேணாலும் பண்றேன். நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா காயத்ரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறவள எங்க வீட்டுல ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கேட்டுறோம். டேய் விடுறா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சும்மா ஏமா கமலா, இவனை கூட்டிட்டு வெளியே போமா. என்னங்க வாங்க, அதான் அண்ணன் பேசிட்டு என்ன இருக்காரு. விடுக்கமா வாங்க விடுக்கமா. வாங்க. கடைசியா உன் முடிவு என்னன்னு கேட்டு சொல்லு. எனக்கு ஒரே முடிவுதான், காயத்ரி எனக்கு வேணும். நீங்க பண்ணது தப்பு. உங்க யாரையும் மன்னிக்க நான் தயாரா இல்ல. என்ன டார்ச்சர் பண்ணீங்க, நேரா ஆதிசங்கரி மேடம் கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். பிரச்சனையை அங்க வச்சு பேசிக்குவோம். டேய், ஐயோ என்னடா ஆதிசங்கரி ஆதிசங்கரி மிரட்டுற? இங்க பாரு, என்னங்க? இன்னொரு காலை உடைச்சிரும் சொல்லிட்டேன். அமைதியா இருன்னு சொல்றேன்ல. எங்க உடைங்க பாக்கலாம். காலை உடைங்க. தம்பி வேண்டாம். தம்பி கோவப்படாதீங்க. அவன் ஏதோ கிறுக்குத்தனமா பேசுறான். தயவு செஞ்சு என் ஒய்ஃப் ஆதிசங்கர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நான் தெரியாம தான் கேக்குறேன். காயத்ரி உங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு தானே? ஒரு வேலைக்காரிக்காக ஒரு குடும்பமே வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒன்னும் புரியல. அதுல ஏதாவது சீக்ரெட் இருக்கா? அப்படியெல்லாம் எந்த சீக்கிரட்டும் இல்ல தம்பி. காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணு. எங்க குடும்பத்துக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா. அவளுக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்க சுத்தமா விருப்பம் இல்ல தம்பி. அதனாலதான் அவ சொல்லிதான் நாங்க உங்ககிட்ட வந்து பேசுறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்க விரும்பல. உங்களை புரிஞ்சுக்கிற அவசியமும் எனக்கு இல்ல. அன்னைக்கு என் போட்டோவை காட்டி நீங்க தப்பிச்சீங்க. ஆனா என் குடும்பத்தை பாழாக்கிட்டீங்க.
நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காயத்ரி நான் கல்யாணம் பண்றது மட்டும்தான். அதுக்கு சம்மதிச்சீங்கன்னா பேச்சுவார்த்தையை இங்கேயே முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? காயத்ரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டா. அப்ப நான் எதுக்கு இந்த சீக்கிரட்டை கட்டி காப்பாத்தணும்? நீங்க என் வழிக்கு வர மாட்டீங்க, நானும் உங்க வழிக்கு வர மாட்டேன். நம்ம பேச்சுவார்த்தை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நான் உங்க வைஃப் ஆதிசங்கரி மேடம் கிட்டே போய் பேசிக்கிறேன். ஏய், யார்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவான் பாத்துக்க. உங்க குடுமி என் கையில. நான் ஆட்டுற பக்கம் தான் நீங்க ஆடணும். நீங்க ஆட்டுற பக்கத்துல என்னால ஆட முடியாது. கையெடுங்க. எதுவா இருந்தாலும் உங்க வைஃப் ஆதிசங்கரி மேடம் கிட்ட பேசிக்கலாம். தம்பி ஐயோ, தம்பி நில்லுங்க தம்பி. சுந்தரு. ஐயா நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்களேன் ப்ளீஸ். நீங்க எது பண்ணாலும் என் பையன் பார்த்துட்டு இருப்பானா? போங்கய்யா. உங்ககிட்ட போய் பேசணும் பாருங்க. டேய் வாடா வாடா. சீக்கிரம் வா. ஏன்யா உன் புள்ளைய இப்படி ஏழ்றையில் இழுத்து விடுற? அவனே செத்து பொழைச்சி வந்திருக்கான். அவனை போய் பிரச்சனையில கோத்து விடுறியே. சும்மாவே இருக்க மாட்டியா நீ? வேலையை பார்த்து கம்முன்னு இரு. எல்லாம் எனக்கு தெரியும். தம்பி தம்பி ஐயோ, தம்பி தம்பி, தம்பி நில்லுப்பா. தம்பி. தம்பி ச்சே, ஏய், வாடா. காயத்ரி, மேடம், காஃபி எடுத்துட்டு வா. இதோ போட்டு வச்சிருக்கேன் மேடம், எடுத்துட்டு வரேன். நான் போய் கொடுக்குறேன். கொடுங்க. கொண்டு போ. மேடம், காஃபி. வச்சிரு. என்ன ஏங்க, ஆதிசங்கரி அண்ணி தனியா ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்பவே காயத்ரியோட கல்யாணத்தை பத்தின அடுத்த